வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 22/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது வியாழக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் தை மாசம் 8ஆம் தேதி குழந்தை பிறக்குது. கிட்டத்தட்ட மதியம் 2:30 வரைக்கும் ஓடிட்டு இருக்குது சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அமையக்கூடிய ராசி கன்னிராசி சந்திராஷ்டமம் அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் சதய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோ, ஷா, சி, சு இந்த பெயர் நாமம் 2:30 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாராளமா வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷே, ஷோ, டா, தி இந்த பெயர் நாமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தாராளமா வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா, சதுர்த்தி திதி ஓடிட்டு இருக்குங்க. யோகம் பார்த்தீங்கன்னா, வரியான் யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா, பத்தரை கரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. உச்ச கிரகம் செவ்வாய் பகவான் இருக்காரு. அடுத்தது நீச்சம் ஆட்சி எந்த கிரகமும் இல்ல. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது மயில் தான் ஓடிட்டு இருக்குங்க. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா, உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்ப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. குழந்தை பிறக்கிற நேரம் சதய நட்சத்திரமா ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது ராகுவோட சாரங்க. அப்பனா ராகு தான் தசாபுத்தி நடத்துவார்னு அர்த்தம். ராகு தசாபுத்தி நடத்துறாருன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் ராகு தசாபுத்தி நடக்கும். ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா முழுசா தாயும் தந்தையும் பாதிக்கப்படுவாங்க. கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போறது, சரிங்களா? ஊரை விட்டு, தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல வாழ முடியாத அமைப்பு, வாடகை வீட்டிலேயே வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நெறைய பேர் நம்ம நெனைப்போம். நாங்க எங்க பரம்பரையே பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாரி லக்னங்கள்ல குழந்தை பிறக்கிறது தான். தாயையும், தந்தையும் போட்டி வாட்டிக்கிட்டே உட்கார்ந்திருக்கும். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் இதே சூழ்நிலையில பிறக்க வேண்டிய அமைப்ப ஏற்படுத்தி குடுத்துரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க. சரிங்களா? அப்படியே பிறந்துட்டாங்கனாலும், அது சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் அந்த மண்ண மிதிச்சாவே அதுக்குண்டான நிவர்த்தி கிடைக்குங்க. அதனால இதுக்கு பரிகாரம்னு நாங்க லட்சக்கணக்கில செலவு பண்ணோம், வச்சோம். அதெல்லாம் வேண்டாங்க. சரிங்களா? அந்தந்த ஸ்தலங்களுக்கு போங்க. நீங்க இப்ப குழந்தை பிறந்தோனையுமே உங்க பக்கத்துல இருக்கிற ஜோசியக்கார கூட நீங்க அணுகி, நீங்க எந்த கோயிலுக்கு போனா கொஞ்சம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. ராகு ஒரு 18 வருஷமும், அதுக்கப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும். இந்த தசாபுத்திகள்லாம் நல்லா இருந்தாவே, அதாவது லக்னங்கள் சரியா அமைஞ்சு, இந்த தசாபுத்திகள் பாதகம் இல்லாம இருந்தாவே, வாழ்க்கையில அவங்க ஒரு 50 வருஷத்த நீட்டா கடந்து போகக்கூடிய சூழ்நிலை குடுத்துரும். அப்பனா என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒண்ணு கடக லக்னம், இன்னொன்னு சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் பாதிக்கப்படுது. இந்த 6 லக்னங்கள்ல குழந்தை பிறக்காம மீதி 6 லக்னங்கள்ல பிறந்தாங்கனாவே யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க. அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. சரிங்களா? அதனால பக்கத்துல இருக்க ஜோசியக்கார கம்பல்சரி நீங்க போய் பார்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு. சரி, இந்த ஜாதக ரீதியா ஒரு பெண் குழந்தை பிறந்தா என்ன மாரி பலன்? ஆண் குழந்தை பிறந்தா என்ன மாரி பலன்? இத நாடி முறைப்படி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, சகோதரங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா, உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையை குடுக்குங்க. தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க. ஸ்கின் ப்ராப்ளத்த கொஞ்சம் அதிகமா குடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. நரம்பு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு தான். சகோதரன் நல்லா புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய அமைப்போ, இல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைப்போ வந்து சேரும். சரிங்களா? அ தந்தை நல்ல கோபத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரர். அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருந்தா நல்ல லாபம். கட்டட சம்மந்தப்பட்ட வேலையும் செய்யக்கூடிய அமைப்பு. சரிங்களா? கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி விக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. நல்ல வியாபாரி தான். ரூ. 10 வாங்கி ரூ. 10 வித்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பும். புள்ள நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாவும் புள்ள பிறக்கக்கூடிய அமைப்பு. ஆனா பேராசைக்கு சொந்தக்காரி, திருப்தியே அடையாத பொண்ணு வந்து அமையக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க. கண்ணுல இடதுகண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும். அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களும் வாழ்க்கையில திருப்தியே கிடைக்காது. கணவனால திருப்தியே கிடைக்காது. அந்த மாரி அம்மா அமையக்கூடிய அமைப்பும். நெறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, நூல் சம்மந்தப்பட்ட வேலை, துணி சம்மந்தப்பட்ட வேலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலை. இது எல்லாமே லாபத்த குடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதுங்க. சரிங்களா? இது ஒரு பெண் பிள்ளை பிறந்தா. ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான பலன் என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அழகுக்கு சொந்தக்காரனா இருப்பான். நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஒரே நேரத்தில பல யோசனை பண்ணக்கூடிய பையனா வந்து அமைவான். சரிங்களா? இவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன். கொஞ்சம் எப்பயுமே டயர்ட்னஸாவும் உணர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும். சரிங்களா? கண்ணுல இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ, இல்ல பார்வை குறைபாட்டு பிரச்சனை, செரிமான கோளாறு பிரச்சனை, சில சமயம் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குடுக்கக்கூடிய அமைப்பு. இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிரலாம். நாளைக்கு மனைவி திருப்தியே இல்லாதவங்க கிடைக்கக்கூடிய அமைப்பும்.
அடுத்தது உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இவனுக்கு லாபத்த குடுக்கும். இல்ல இவங்க அப்பாவுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரி தான் அமைவாங்க. அப்பா வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு. சில சமயம் அப்பாவுக்கு கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. குழந்தை பிறக்கிற நேரம் உங்களுக்கு குடுக்கும். பின்னும் பிறவும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. சரி குழந்தை பிறக்கிற நேரங்களுக்கு சுப பலன்கள் வந்து சேருமா அப்படின்னா, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல சுப பலன்கள் வந்து சேரும். கொஞ்சம் விபத்துகளும் உண்டு. கொஞ்சம் கவனமா போய்க்கிறது சிறப்பு. சரிங்களா? பையனுக்கு பின்னாடி விபத்துகளும், ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே ஓடிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த ஜாதக ரீதியா மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த தாராளமா அணுகுங்க. நன்றி, வணக்கங்க.